பிரைஸ் டு ஜீசஸ். ஏசப்பா 7வது நாள் என்ன பண்ணாங்க அப்படிங்கறத வேத ஆதாரத்தோட இப்போது பார்க்கலாம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 2:1 இருக்கு. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருக்கு. ஆமாங்க, ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 6 நாளும் ஏசப்பா என்னென்ன உண்டாக்குனாங்க அப்படிங்கறது வேத ஆதாரத்தோட நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ 7வது நாள் ஏசப்பா என்ன பண்ணாங்க, ஏசப்பா உண்டாக்குன எல்லா கிரியைகளையும் பார்க்காங்க. எல்லாமே நேர்த்தியா இருக்கு. வானம் பூமி உண்டாக்கியாச்சு, மரம் செடி கொடிகள் உண்டாக்கியாச்சு, விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் ஊர்வன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஏசப்பா உண்டாக்கிட்டாங்க. வெளிச்சம் உண்டாக்கிட்டாங்க, கடல் உண்டாக்கிட்டாங்க. இப்போ எல்லாவற்றையும் ஏசப்பா உண்டாக்கிட்டு அந்த 7ஆம் நாள் என்ன செஞ்சாங்க, ஆசீர்வதிச்சு ஓய்வு இருக்காங்க. அதனாலதான் இப்போ உங்களுக்கு புரியுதா, நம்ம 7ஆம் நாள் என்ன செய்ய மாட்டோம், வேலை செய்ய மாட்டோம். சண்டே எல்லாம் ரெஸ்ட் எடுப்போம்ல. அதுக்கு ஆதாரமா ஒரு வசனம் பாருங்க. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இது ஆதியாகமம் 2:3 இருக்கு. சோ நம்ம 6 நாள் வேலை செய்யறோம். ஏசப்பா 6 நாள் அதே போலதான் ஒன்னொன்னா உண்டாக்குனாங்க. வானம் செடி பூமி எல்லாமே உண்டாக்குனாங்க. 6 நாள் உண்டாக்கி ஏசப்பா என்ன செஞ்சாங்க, 7ஆம் நாள் ஓய்வு இருந்தாங்க. அதே போலதான் இப்போ நம்ம அதே பைபிள் வழக்கத்துப்படிதான் 6 நாள் நம்ம வேலை செய்யறோம். நம்ம 7வது நாள் வேலைக்கு போகாம ரெஸ்ட் எடுக்கும். அது கவர்மெண்ட் நமக்கு என்ன செய்யுது, அந்த 7வது நாள் ஓய்வு நாளா தருது. சோ இப்போ உங்களுக்கு புரியுதா, அந்த 7வது நாள் எதுக்கு நம்ம விடுமுறை நாளா, எதனால நம்ம ரெஸ்ட் எடுக்க நாளா இருக்கும். தேவன் எல்லாத்தையும் உருவாக்கி ஓய்ந்திருந்தார். அதனால நம்மளும் ஓய்ந்திருக்கிறோம். இப்போ அது புரிஞ்சுக்கோங்க, நம்ம வேதத்தின் அடிப்படையில தான் எல்லாம் பண்றோம். சரி, இன்னொரு வசனத்தை பாருங்க. தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. ஆதியாகமம் 2:4 இருக்கு. இப்போ வானம் பூமியை சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு என்ன, அது எப்படி உண்டாக்கிச்சு, எப்படி நம்ம அதெல்லாம் நம்ம வழக்கத்துக்கு வந்தது, எப்படி ஒவ்வொரு உயிரினமும் உண்டாக்கிச்சு அப்படின்னு சொல்லி வேத ஆதாரத்தோட தெளிவா உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்க இதை உண்மை இல்லைன்னு நினைச்சீங்கன்னா பரிசுத்த வேதாகமத்தை எல்லாரும் வாசிச்சு பாருங்க, ஆதியாகமத்தை வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். சோ வானமும் பூமி உண்டாக்கப்பட்டது இப்படி தாங்க, புரிஞ்சுக்கோங்க. ஏசப்பா இனி மனுஷன் எப்படி உண்டாக்குனாங்க அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பிரைஸ் டு ஜீசஸ்.